கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் லீக் மேட்சஸ் உடைய இறுதி வாரத்துல நமக்கு ஆல்ரெடி எடுத்து வச்சாச்சு. இன்னும் 8 நாள்ல இருக்கக்கூடிய எல்லா கேமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் அந்த டாப் 4ல போய் முடிக்க போறா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. இப்போ வரைக்கும் 100% இந்த டீம் டாப் 4ல முடிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆர்ஆர் அது மட்டும் இல்லாம கேகேஆர் ஆல்மோஸ்ட் நீங்க முடிச்சிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா மீதி இருக்கக்கூடிய 2 மேட்ச் 3 மேட்ச் அவங்க லாஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கீழே இருக்கக்கூடிய டீம் எல்லாமே 8 மேட்ச் வின் பண்ணா கூட நெட் ரன் ரேட் படி அவங்களாலையும் கீழே வர முடியும். அந்த ஒரு பொசிஷன் தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தான் எந்த ஒரு டீமுக்குமே அந்த கியூ அப்படிங்கிற சிம்பிள் இன்னும் கொடுக்கல. குவாலிஃபை அப்படிங்கிற சிம்பிள் எந்த டீமுக்குமே இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனால் எலிமினேட் சிம்பிள் 2 டீமுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மும்பை இந்தியன்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் அஃபீஷியலாக எலிமினேட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறத நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இருந்து எந்த டீம் எல்லாம் அந்த டாப் 4குள்ள முடிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. ஸோ இதுக்கு நடுவில் நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் கேட்கக்கூடிய விஷயம், ப்ரோ அந்த கால்குலேஷன் கால்குலேட்டர்ல கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஆர்சிபியோட அந்த வின்னிங் கால்குலேஷன்ஸ் எப்படி இருக்கும், ஸோ இந்த கால்குலேஷனை ஃபாலோ பண்ணால் ஸோ கண்டிப்பாக ஆர்சிபினால வின் பண்ண முடியுமா என்ன ஏது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கால்குலேஷன் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த ஜிடி வர்சஸ் சிஎஸ்கே. இதில் ஜிடி ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்போ தான் ஆர்சிபி குவாலிஃபை ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஸோ கண்டிப்பாக ஜிடி வின் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் ரொம்ப குரூசியலான மேட்ச். இதில் ஆர்ஆர் கம்பல்சரி வின் பண்ணி ஆகணும். ஆனால் அந்த இடத்துல தான் மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்குன்னு சொன்னோம். சேபாக்கில் விளையாடுறாங்க. மேபி தோனியோட கடைசி கேமாக கூட இருக்கும் அப்படிங்கிறதுனால முழு வீச்சோட சிஎஸ்கே வருவாங்க அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. பொறுத்திருந்த பார்ப்போம். ஆர்ஆர் வின் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்சிபியோட கால்குலேஷன் படி அவங்க போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அடுத்த மேட்ச் ஜிடி வர்சஸ் கேகேஆர் ரொம்ப குரூசியலான மேட்ச்னு சொல்லலாம். ஜிடிக்கும் இன்னும் ஹோப் இருக்கு, மறந்துடக்கூடாது. ஸோ இந்த மேட்சை ஜிடி வின் பண்ணணும்னு நினைக்கலாம். ஆனால் கேகேஆர் வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்க டாப்ல போயிட்டே இருப்பாங்க. ஆர்சிபினால அந்த 4th பிளேஸுக்கு வர முடியும். ஸோ கேகேஆர் ஆர்சிபிக்கு ஹெல்ப் பண்றாங்களா அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்தது ஆப்வியஸா சொன்ன மாதிரி அந்த டீம் எல்லாம் ஜெயிக்கணும், இந்த டீம் ஜெயிக்கணும், அப்பதான் போக முடியும். இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் போட்டா கூட ஆர்சிபி ஜெயிக்கணும் இல்லையா? அதனால தான் ஆர்சிபி வர்சஸ் டிசி ரொம்ப குரூசியலான கேம். ஆனால் இந்த கேமில் ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குங்க. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட போட்டிருந்தேன். அதாவது ரிசர்வ் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? ஸோ 2 தடவை ஓவர் லேட் பண்ணியிருக்காரு. ஃபைன் கட்டினது மட்டும் இல்லாமல் பிசிசியோட ரூல் படி ஒரு மேட்ச் பெஞ்சில் கோரணும், விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேன் பண்ணிட்டாங்க ரிசர்வ் பண்ணிட்டேன். ஸோ அந்த வகையில் டிசி மேட்ச்சில் ஒரு கேப்டன்சியும் பண்ண மாட்டார், விளையாடவும் மாட்டார். ஸோ அந்த மேட்ச் வேற ஏதாவது ஒரு பிளேயர் தான் வந்துட்டு உள்ள வந்து விளையாட போகிறாங்க. ஸோ ஆர்சிபிக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிறத மாற்றம் கிடையாது. ஸோ அந்த மேட்சை ஆர்சிபி கம்பல்சரி ஜெயிச்சாகணும். அந்த மேட்ச் லூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவ்வளோதான், ஆர்சிபி அஃபீஷியலாக எலிமினேட் ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் டிசி வர்சஸ் எல்ஆர்ஜி ரொம்ப குரூசியலான மேட்ச். இந்த 2 மேட்ச்ல யார் ஜெயிச்சாலுமே 7 பாயிண்ட்ல போயிடுவாங்க. ஆனால் நெட் ரன் ரேட் தான் மேட்டர்னு சொல்லணும். ஆர்சிபி நெட் ரன் ரேட்ல பயங்கரமா இருக்காங்க. இந்த 2 டீமுமே மைனஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஸோ எல்எஸ்ஜி வின் பண்ணா மச் பெட்டர். டிசி வின் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க நெட் ரன் ரேட் கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால, எல்ஆர்ஜியோட மேலே இருக்கிறதுனால ஸோ அவங்க குவாலிஃபை ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ எல்ஆர்ஜி வின் பண்ணணும். எம்ஐ வர்சஸ் எல்ஆர்ஜி யோசிக்கவே வேணாம். எம்ஐ வெளியில போறாங்க அப்படின்னா கூட எல்ஆர்ஜி கையோட கூப்பிட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ கண்டிப்பா அந்த ஒரு எம்ஐ வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து சேர்ந்திருக்கு. ஸோ எம்ஐ கடைசி ஆர்சிபிக்கு பங்காளிகளாக நீங்கள் பிளே ஆஃப் போங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு அனுப்பி விடுறாங்கன்னு பார்க்கணும். அண்ட் ஃபைனலாக ரொம்ப குரூசியலான ஒரு மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே. இது ஒரு சின்ன மினி செமிஃபைனல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். 2 டீமுக்குமே மிகப்பெரிய மேட்சுங்க. ஸோ இந்த சீசன் ஸ்டார்டிங் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே இந்த 2 டீம் தான் மோதுனாங்க. ஸோ இந்த சீசனுடைய ஆல்மோஸ்ட் கடைசி மேட்ச் அப்படின்னு சொல்ல முடியாது, இவங்க 2 பேருக்கு கடைசி மேட்ச். அந்த மேட்ச்லையும் ஆர்சிபி சிஎஸ்கே தான் மோதுறாங்க. இந்த 2 டீமில் யார் ஜெயிக்கிறாங்களோ குவாலிஃபை பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஸோ இதுக்கு முன்னாடி ஆர்ஆர் கூட சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருப்பாங்க. 7 வின்னா கூட நெட் ரன் ரேட்டில் பாசிட்டிவாக இருப்பாங்க. ஆனால் அடுத்த மேட்ச் ஆர்சிபி சிஎஸ்கே ஜெயிக்கணும்னா இவ்வளோ ஓவரில் சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்கும் முன்னாடி நாளைக்கு நடக்க போற சண்டே ரொம்ப முக்கியம் 2 டீமுக்குமே. ஏன்னா ஆர்ஆர் கூட சிஎஸ்கே ஜெயிச்சாகணும். ஸோ அது மட்டும் இல்லாம ஆர்சிபி வந்துட்டு பக்காவா கண்டிப்பா டிசியை பொழந்து கட்டி ஆகணும். இந்த 2மே நடந்தாதான் 2 டீமுக்குமே அடுத்த சனிக்கிழமை ஹோப்பான ஒரு மேட்ச்னு சொல்லணும். ஸோ இது எல்லாம் நடந்தா ஆர்சிபி குவாலிஃபை ஆகலாம். ஸோ இப்போதைக்கு நியூ கால்குலேஷன் இதுதான். ஸோ இதன்படி எல்லா டீமும் வின் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சும்மா வெறித்தனமா இருக்கும். ஆர்சிபிக்கு அவுட் சைட் சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ கோலி உட்காந்து மந்திரம் போடுவாரா என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. ஸோ இந்த மேட்சஸ் எல்லாம் வின் பண்ணி தயவு செஞ்சு பிளே ஆஃப் கூப்பிட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட்டிங்ல இருக்காங்க. ஸோ நீங்க ஓவராலா என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஐபிஎல் உடைய இனிஷியல் மேட்சஸ் கொஞ்சம் போர் அடிச்சது, ஹை ஸ்கோரிங்காவே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் லீக் மேட்சஸ் உண்மையாலுமே சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். கடைசி ஒரு வாரம் உண்மையாலுமே வெறித்தனமா இருக்க போது. ஸோ எந்தெந்த டீம் எல்லாம் உள்ள போக போறாங்கன்னு தெரியல. டாப் 4குள்ள யார் வருவாங்க அண்ட் குவாலிஃபையரை எந்தெந்த டீம் விளையாடுவாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நாம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ ஓவராலா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய தாட்ஸ் வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்படி இருக்கு சேனலோட நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.